நம்ம தமிழ்நாட்டில் மருத்துவ பணியாளர் தேர்வு வாரியத்திலேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷனை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இந்த ஜாபுக்கான காலி இடங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 2883 வேக்கன்சி விட்டுருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி விட்டுருக்கிறது போன மாதமோட டேட் முடிஞ்சிச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா டேட்டு எக்ஸ்சேஞ்ச் பண்ணி 15/7/2024 அன்றைக்கி வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஆன்லைனில் அப்படின்றத இவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், யாரெல்லாம் எலிஜிபிள் அப்படின்றத நான் உங்களுக்கு பிரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். அதோடு நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் உள்ள வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ காய்ஸ், இப்போ பார்த்துருக்கக்கூடிய ஜாபோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அண்ட் அப்ளை பண்ணுற லிங்க்கையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மறக்காமல் டவுன்லோட் பண்ணி படித்து பாருங்கள். அதோட நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதுலேயும் நீங்கள் ஜாயின் பண்ண இருந்தீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய கவர்மெண்ட் ஜாபோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வந்து சேரும். அதோட இப்போ பார்த்துருக்கக்கூடிய ஜாபோட லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக இந்த மாதிரி பேஜுக்கு தான் வரும். இது பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் ரீசெண்டாக எது வெளியே விடுறாங்களோ, அந்த ரெக்ரூட்மெண்ட் பண்ணுறாங்களோ அந்த நோட்டிஃபிகேஷன் இந்த இதில் வெளியிடுவாங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெடிக்கல் டிபார்ட்மெண்ட்டில் தான் உங்களுக்கு ஜாப் இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இங்கே கீழே நோட்டிஃபிகேஷன் அண்ட் அசிஸ்டண்ட் இருக்குது இல்லைங்களா, இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பழைய நோட்டிஃபிகேஷன் டவுன்லோட் ஆகும். பழைய நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா 15/3/2024 அன்றைக்கி உங்களுக்கு ரிலீஸ் ஆகிருக்கு. 15/5/24 வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றத இவங்க சொல்லியிருக்காங்க. டோட்டலாக 2553 வேக்கன்சி விட்டுருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது பழைய நோட்டிஃபிகேஷன் தான். புது நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதுலேயும் பாருங்கள் 24/4/2024 வரைக்கும் நீங்கள் இது பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேலே கொடுத்துருக்காங்க பாருங்கள், நோட்டிஃபிகேஷன் அசிஸ்டன்ட் சஜஸ்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த நோட்டிஃபிகேஷன் எப்போ வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா 14/5/2024 தான் இது வந்திருக்கு. அதாவது 14ஆம் தேதி தான் விட்டுருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா ஹியர் பை எக்ஸ்டெண்டட் அப் டு 15/7/2024 வரைக்கும் நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கேண்டிடேட் டு ரிஜிஸ்ட்ரேஷன் தேர் நேம் தமிழ்நாடு மெடிக்கல் கன்சல்மெண்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா 15/7/2024 அன்னைக்கு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலான்றதை இவங்க தெளிவாக சொல்லியிருக்காங்க. தமிழ்நாடு ஃபுல்லாக இந்த டேட்டு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றதை இவங்க சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இப்போது பழைய நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எங்கேருந்து வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு மெடிக்கல் சர்வீஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்ட்லேருந்து. அதாவது இது டேரெக்டாக என்னென்னு சொல்லுவாங்கன்னா எம்ஆர்பின்னு சொல்லுவாங்க. இதோட ஷார்ட் ஃபார்ம் எம்ஆர்பி தான். வேக்கன்சி பாருங்கள், நான் சொன்ன மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. அப்ளை பண்ணுறது 15/7/2024 வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றத புது நோட்டிஃபிகேஷன் சொல்லியிருக்காங்க. ஸ்கேல் பே வரைக்கும் உங்களுக்கு சேலரியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 56,000 1,77,000 வரைக்கும் உங்களுக்கு சேலரி இருக்கும் அப்படின்றத இவங்க பிரீஃபாக சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ இதுக்கான குவாலிஃபிகேஷன் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ரிசர்வேஷனில் எவ்வளோ வேக்கன்சி இருக்குது அப்படின்றதையும் இவங்க தெளிவாக கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்டுக்கு ஏஜ் லிமிட் எவ்வளோ இருக்கணும், ஓபிசிக்கு கேண்டிடேட்டு ஏஜ் லிமிட் எவ்வளோ இருக்கணும் அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க. எஸ்சி எஸ்டி எம்பிசி பிஎன்சி பிசி பிசிஎம் இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 59 இயர் வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அதர் கேட்டகரிக்கு 37 இயர் வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அதர் கேண்டிடேட்ஸ் அதாவது ஓபிசி இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 47 இயர் வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கு 50 இயர் வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றத இவங்க சொல்லியிருக்காங்க. இவங்க சொல்லியிருக்கிற 1/7/2024 அன்றைக்கி வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஏஜுக்குள்ளே இருக்கிறவங்க நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மற்றது பார்த்தீங்கன்னா எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கு என்ன பெனிஃபிட் இருக்குது அதெல்லாம் கொடுத்துருக்காங்க, அதையும் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் எம்பிபிஎஸ்சில் டிகிரி நீங்கள் படிச்சிருந்தா, அதாவது நீங்கள் மெடிக்கல் சம்மந்தப்பட்டது டிகிரி நீங்கள் படிச்சிருந்தாவே நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்றது இவங்க தெளிவாக சொல்லியிருக்காங்க. பாருங்கள், ரிஜிஸ்ட்ரேஷன் ஆக்ட் 1914 படி நீங்கள் டிகிரி படிச்சிருந்தாவே நீங்கள் இந்த ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். சரிங்களா? நீங்கள் டிகிரி படிச்சிருந்தாவே இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாமினேஷன் கொடுத்துருக்காங்க. தமிழ் லாங்குவேஜ் எலிஜிபிள் டெஸ்ட் பார்த்தீங்கன்னா 10th ஸ்டாண்டர்ட் லெவலில் தான் உங்களுக்கு இருக்கும். 1 hour எக்ஸாம் டியூரேஷன் இருக்கும். மேக்ஸிமம் மினிமம் மார்க் பார்த்தீங்கன்னா 50 மார்க் இருக்கும். மேக்ஸிமம் குவாலிஃபிகேஷன் மார்க் பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி எஸ்சிஏ இவங்களுக்கெல்லாம் 45% எடுக்கணும். அதர் கேட்டகரிக்கும் 45% எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டு இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 hour எக்ஸாம் டியூரேஷன் இருக்கும்.
100 மார்க் கொஸ்டின் இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எஸ்சி எஸ்டி இவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 30% எடுத்தால் போதும். அதர் கேட்டகிரி வந்து 35 எடுக்கணும் அப்படின்றத இவங்க சொல்லியிருக்காங்க. சரிங்களா, இவங்க அதை எஸ்சி எஸ்டி இவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜ் கம்மியாக கொடுத்துருக்காங்க. அதர் கேட்டகிரிக்கு வந்து பர்சன்டேஜ் அதிகமாக கொடுத்துருக்காங்க. இதுதான் இதோடைய கட் ஆஃப். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கிராஸ் ஆகினீங்கன்னா நீங்கள் இது பாஸ் ஆகிடுவீங்க. சரிங்களா, அது மட்டும் இல்லாமல் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர்லேருந்து உங்களுக்கு டிபார்ட்மெண்ட்லேருந்து உங்களுக்கு நிறைய விதமான போஸ்டிங்கும் கொடுத்துருக்காங்க. அந்த போஸ்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு போஸ்டிங் கிடைக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்றது இவங்க சொல்லியிருக்காங்க. சரிங்களா, இது வந்து பார்த்திங்கன்னா லாங்குவேஜ் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மார்க் எது பேஸ் பண்ணி இருக்குன்னா கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாம் தான் இருக்கும் அப்படின்றத இவங்க சொல்லியிருக்காங்க. கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாம் தான் இருக்கும். அது இல்லாமல் உங்களுக்கு எக்ஸாம் மார்க், அதாவது உங்களுக்கு பெனிஃபிட்டான மார்க் இங்கே கொடுத்துருக்காங்க. மெடிக்கல் ஆஃபீஸர் லவுன்ச்சின் போஸ்ட் கிராஜுவேட்டில் வந்து நீங்கள் டிகிரி முடிச்சுட்டு நீங்கள் ஸ்டூடெண்ட்டாக கொரோனா அந்த COVID-19 அந்த டைமில் வந்து நீங்கள் சேவை பண்ணியிருக்கீங்க, ஏதாவது ஹாஸ்பிட்டலில் போய் சேவை பண்ணியிருக்கீங்க, 6 மாதத்துலேருந்து 12 மாதம் வரைக்கும் சேவை பண்ணியிருக்கீங்கன்னா உங்களுக்கு 2 மார்க் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கிடைக்கும். இன்க்ளூடு 12 மாதத்துலேருந்து 18 மாதம் வரைக்கும் நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா அங்கே ஹெல்ப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 3 மார்க் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கிடைக்கும். டிகிரி முடிச்சுட்டு நீங்கள் COVID-19 வந்து 18 மாதத்துலேருந்து 24 மாதம் வரைக்கும் நீங்கள் ஹெல்ப் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு 4 மார்க்கு எக்ஸ்ட்ரா கிடைக்கும். அதே டிகிரி முடிச்சுட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 20, அதாவது 2 வருஷம் நீங்கள் ஒர்க் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு 5 மார்க் உங்களுக்கு ஃப்ரீயாக கிடைக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பெனிஃபிட் தான். அப்படி சர்டிஃபிகேட்டெல்லாம் கொடுக்கலன்னா உங்களுக்கு சர்டிஃபிகேட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இதில் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் சொல்கிறேன், ப்ராசஸ் ஆஃப் செலெக்ஷன் ப்ரொசீஜரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட் இருக்கும். SSLC ஸ்டாண்டர்டு டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. சரிங்களா, அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட் SSC ஸ்டாண்டர்டில் வந்து உங்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாமில் வந்து கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டில் வந்து 45% நீங்கள் 40% எடுத்தாவே போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸாமினேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் SC ST DAP PH இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 500 வரைக்கும் இருக்கும். அதர் கேட்டகரிக்கு வந்து 1000 rupees இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து எப்படி பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இவங்க கொடுத்துருக்க இந்த வெப்சைட்டுக்கு நீங்கள் போயிட்டு ஹோம் பேஜில் வந்து உங்களுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு இருக்கும், ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நேம் ஆஃப் போஸ்ட், அவங்க கொடுத்துருக்கிற போஸ்ட் வந்து உங்களுக்கு என்ன போஸ்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அந்த போஸ்ட்டுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. மொபைல் நம்பர் அண்ட் இமெயில் ஐடி வந்து நீங்கள் கரெக்டாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. MRB உங்களுடைய மெயில் ஐடி மட்டும்தான் உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு சென்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கீழே வந்து ஸ்க்ரால் பண்ணிட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே பிரீஃபாக கொடுத்துருப்பாங்க. சரிங்களா, அது மட்டும் இல்லாமல் இங்கே பாருங்கள், ஹோம் பேஜுக்கு வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஹோம் பேஜ் வந்து இப்படி தான் இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேரெக்டாக உங்களுக்கு இதிலே கொடுத்துருப்பாங்க. ஆன்லைனில் எப்படி அப்ளை பண்ணணும், ஆன்லைனில் அப்ளை பண்ண தெரியலனா உங்களுக்கு எப்படியெல்லாம் அப்ளை பண்ணோம் அப்படின்றத அவங்க மேலே 2 லைன் கொடுத்துருக்காங்க இல்லை, அதை கிளிக் பண்ணாலே உங்களுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லோட் ஆகிட்டு இந்த மாதிரி தான் உங்களுக்கு ஷோ ஆகும். நீங்கள் கம்ப்யூட்டரில் மட்டும்தான் ஓப்பன் பண்ண முடியும். சரிங்களா, மொபைலெல்லாம் ஓப்பன் பண்ண முடியாது. இந்த நோட்டிஃபிகேஷன் இருக்குது, ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன் இருக்குது. ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷனை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் ஓப்பன் ஆகும். சரிங்களா, இது வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக உங்களுக்கு மொபைலெல்லாம் ஓப்பன் ஆகாது, உங்களுக்கு கம்ப்யூட்டரில் மட்டும்தான் ஓப்பன் ஆகும். சரிங்களா, அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணுறம்போது எப்போ வரைக்கும் அப்ளை பண்ணோம், இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் இது அப்படின்ட்டு சொல்கிறது இதே கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய விதமான ஜாப் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு என்ன ஜாப் வேணுமோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணி நீங்கள் டேரெக்டாக அப்ளை பண்ணிக்கலாம். சரிங்களா, இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்படி அப்ளை பண்ணணும், எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகணும் அப்படின்றதே இவங்க தெளிவாக கொடுத்துருப்பாங்க. மற்ற இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து இப்போ ரீசெண்டாக எது இருக்கோ அதை கொடுத்துருப்பாங்க. மற்ற ரிசல்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்ரெடி எக்ஸாம் எழுதிருக்கிறவங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ காய்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ.